இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்றாலே விரட்டடிக்கப்பட வேண்டியவர்கள், இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள். எண்ணெயை கொண்டு வந்து எங்க பார்த்தாலும் வச்சிருக்கிறான். இந்த ஒசூர்ல எண்ணெய் இருக்கு. திருப்பதி நாராயணன் அவர் சொல்றார், வேல்முருகனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும். எங்க மானிய திட்டான். டேய், உங்க மானிய திட்டனா உனக்கு கோவம் வருதுன்னா, எங்க பழனி பாபாவை திட்டனா எனக்கு கோவம் வருமா? கைபர் மூலம் கணவாய் வழியாக வந்த உங்க மாமி கூட்டத்துக்கு நீ வக்காலத்து வாங்குறனாக என் ரத்த உறவான இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் மதங்களால் மாறிக்கொண்டவர்கள், கடவுளால் மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவங்க. ஆனா அவன் என் தமிழன், இந்த மண்ணின் பூர்வீக குடி. நீ அவர்கள் மீது கை வைத்தால் உன் கையை எட்டி பிடித்து தடுப்பதற்கு வேல்முருகன் கைகள் வரும். என்ன தப்பு? உன் ஹெலிகாப்டர் இந்திய எல்லையை காப்பணும், நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி என் தமிழ்நாட்டு மீனவனை காக்கிறதுக்கு உன் ஹெலிகாப்டர் போகணுமா இல்லையா? வரலா புயல்ல மாட்டிக்கிட்டானே, ஒக்கி புயல்ல மாட்டிக்கிட்டானே, ஹெலிகாப்டர் அனுப்புங்கண்ணா. 6 மணிக்கு மேல் எங்க ஹெலிகாப்டர்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு பகிரங்கமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொன்னிச்சு மாமி. இது நியாயமா மாமின்னு கேட்டேன். இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை இந்த மக்கள் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமத்துவ சமூக நீதியோடு இந்த மண்ணில் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அரசியலை செய்கின்றேன். என்னிடத்தில் நம்முடைய சகோதரி அவர்கள் குறிப்பிட்டது போல் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு பணி செய்யக்கூடிய எந்த உறவுகளாக இருந்தாலும் கட்டுப்பாட்டோடு இருங்கள், ஒழுக்கத்தோடு இருங்கள், நேர்மையாக இருங்கள், நேர்மையாக அறம் சார்ந்த வாழ்வை வாழுங்கள். அப்படி அறம் சார்ந்த வாழ்வோடு உங்கள் அரசியல் பயணம் நடைபெறுகின்ற போது எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் உங்களை கண்ணியம் இல்லாமல் நடத்தினால் அதை தட்டி கேட்பதற்கு முதல் ஆளாக வேல்முருகனாகிய நான் வருவேன். திருப்பதி நாராயணன் அவர் சொல்றார், வேல்முருகனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும். எங்க மானிய திட்டான். டேய், உங்க மானிய திட்டனா உனக்கு கோவம் வருதுன்னா, எங்க பழனி பாபாவை திட்டனா எனக்கு கோவம் வருமா? கைபர் மூலம் கணவாய் வழியாக வந்த உங்க மாமி கூட்டத்துக்கு நீ வக்காலத்து வாங்குறனாக என் ரத்த உறவான இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் மதங்களால் மாறிக்கொண்டவர்கள், கடவுளால் மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவங்க. ஆனா அவன் என் தமிழன், இந்த மண்ணின் பூர்வீக குடி. நீ அவர்கள் மீது கை வைத்தால் உன் கையை எட்டி பிடித்து தடுப்பதற்கு வேல்முருகன் கைகள் வரும். என்ன தப்பு? அம்மா ஜிஎஸ்டி பூரா எடுத்துட்டு போகுமா, ஒரு விசா கொடுக்காதான். ஒக்கி புயல் வந்தா தராதான், வருதா புயல் வந்தா தராதான், தானே புயல் வந்தா தராதான். சரி, பணம் தான் தரல, என் மீனவர்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னா, எங்க ஹெலிகாப்டர்லாம் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஆனா காஷ்மீர்ல ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் வீட்டுல போய் ராத்துல திருட்டுத்தனமா பேடித்தனமா குண்டு போட்டு வர மட்டும் அவங்க ஹெலிகாப்டர் கண்ணு தெரியும். இதை நான் கேட்டா தப்புன்றான். உன் ஹெலிகாப்டர் இந்திய எல்லையை காப்பணும், நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி என் தமிழ்நாட்டு மீனவனை காக்கிறதுக்கு உன் ஹெலிகாப்டர் போகணுமா இல்லையா? வரலா புயல்ல மாட்டிக்கிட்டானே, ஒக்கி புயல்ல மாட்டிக்கிட்டானே, ஹெலிகாப்டர் அனுப்புங்கண்ணா. 6 மணிக்கு மேல் எங்க ஹெலிகாப்டர்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு பகிரங்கமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொன்னிச்சு மாமி. இது நியாயமா மாமின்னு கேட்டேன். அப்புறம் இது பரவாயில்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைய இந்த மலையேற்ற பயிற்சிக்கு போனாங்க டூரிஸ்ட். அதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும், குரங்கனின்னு ஒரு இடம். அங்க திடீர்னு தீ விபத்து, காடுகள் வெப்பமாகி தீப்பற்றிச்சு. ஒரு 20-30 பேர் மாட்டிக்கிட்டான், 2-3 பேர் செத்து போயிட்டான். உடனே ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு நம்ம முதலமைச்சர் கேட்கிறாரு, கடிதம் எழுதுறாரு. அப்படி இந்த மாமி சொல்லுது, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்த்தியாக காடுகள் இருக்கிற காரணத்தினால் எங்கள் ஹெலிகாப்டர் பறந்து சென்று தமிழர்களை காப்பாற்ற முடியாது. அப்ப என்ன மயிரை புடுங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய ராணுவம். ஏண்டா, ஒரு அப்பாவி டூரிஸ்ட் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளுமா குரங்கணிக்கு போயிருக்கான், மலையேறும் பயிற்சிக்கு போயிருக்கான். திடீர்னு அங்க மலையில தீ விபத்து ஏற்பட்டு போச்சு, மாட்டிக்கிட்டான். திடீர்னு பொதுமக்களோ போலீஸ்காரங்களோ தீயணைப்பு வீரர்களோ மலையில ஓடி நடந்து போய் காப்பாற்ற முடியாது. உன் ஹெலிகாப்டர் அனுப்புகிறான்னா, ஹெலிகாப்டர் பாகிஸ்தான்ல குண்டு போட வருமா, பங்களாதேஷ்ல குண்டு போட போகுமா? எங்க ஈழத்துல 1.5 லட்சம் மக்களை கொல்றதுக்கு மசூதி மேல, பள்ளி மீது, கோயில்கள் மீது, சர்ச்சு மீது, நல்லூர் கோயில் மீது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீது மிச்சம் இருக்கிற இடத்துல குண்டு போட உங்களுடைய ஹெலிகாப்டர், உங்களுடைய ராணுவ விமானம் பறக்கும். ஆனா எங்கள் குரங்கணி தீ விபத்தில் மாட்டிக்கொண்ட என் தமிழ்நாட்டு உயிர்களை காப்பாற்ற ஒரு ராணுவம் வரவில்லை என்றால் உன்னை வேல்முருகன் கேள்வி கேட்பான். ஆனா நிதி மட்டும் 1 ரூபா நம்ம கொடுக்கிறோம்னா நமக்கு 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறான், பாக்கி 71 பைசாவை சுற்றிக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாடு சந்திச்ச எந்த இயற்கை இடர்பாடுகளுக்கு நிதி கிடையாது.
இங்க இருக்கிற கல்வி கொள்ளை இன்னைக்கு 3351 கோடி கல்விக்கு தர வேண்டிய நிதியை தரல. அப்புறம் என்ன ஒன்றிய அரசு ஜிஎஸ்டில 20,000 கோடி தமிழ்நாட்டுக்கு பாக்கி தரல. ஆயுத மக்கள் நலத்திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதி கொடுக்கல. எம்பிசி மக்களுக்கு தர வேண்டிய நிதி தரல. ஆக எதையும் தர மறுத்து அடக்கி ஒடுக்கி ஆள நினைத்தால் ஒன்றை மட்டும் இந்த ஒன்றிய அரசு எழுதி வைத்துக் கொள். நீங்க இந்தியாவை எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கையாண்டலாம். அவனுக்கு என்ன தெரியுமா வெறி? பக்கத்தில் பாரதிய ஜனதா கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிச்சான். இன்னைக்கு தெலுங்கானாவில் எதிர்கட்சி வரிசையில் வந்துட்டான். இன்னைக்கு தனியா நின்று கேரளா கம்யூனிஸ்ட் மண்ணில் கூட 2-3 எம்எல்ஏ ஆயிட்டான், ஒரு மந்திரி ஆயிட்டான். ஆனா இன்னும் இந்தியாவிலேயே நம்முடைய கால் கட்டவர்களை கூட அசட்டி பார்க்க முடியாத ஒரு நிலம் இந்த தமிழர் நிலம், இந்த தமிழர் மண். இங்க நாங்க பிரபாகரனா வாழறோம், இங்க நாங்க பழனி பாபாவா வாழறோம், இங்க நாங்கள் தமிழரசனா வாழறோம், இங்க நாங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரா வாழறோம். நாங்கள் பக்குவப்பட்டிருக்கிறோம், பண்பட்டிருக்கிறோம். இங்க உங்களுடைய பாச்சா இன்னும் பலிக்கல. அந்த வெறி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்றாலே விரட்டியடிக்கப்பட வேண்டியவர்கள், இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள். எண்ணெயை கொண்டு வந்து எங்க பார்த்தாலும் வச்சிருக்கிறான். இந்த ஒசூர்ல எண்ணெய் இருக்கு, அதுல அதுவும் எங்க மன்சூர்னா ரொம்ப எண்ணெய்க்கு ரொம்ப இஷ்டம். எங்க உள்ளூர் பங்காளி போலீஸ் இருக்கு பாரு, கீழ் பிராஞ்சு, அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்டம் தான். அப்பப்ப மன்சூர நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற 2 தம்பிங்க இருக்கிறாங்க, வந்து என்ன பார்த்தாங்க. அவங்க பீடி உட்காந்துருக்காங்க, அவங்களாம் இஷ்டம். அவங்கள கூட்டு போவாங்க, நம்ம கீழ் பிராஞ்சி விசாரிப்பாங்க. இப்ப அவங்க எம்எல்ஏ சொல்லியிருக்காரு கொஞ்சம் பார்த்துக்கு இருந்து சொல்லிடுவாங்க. ஆனா அந்த எண்ணெய்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, 2000 மைலுக்கு அப்பால இந்திக்காரன் பாம்பராக்கு வாங்க, அவனுக்கு மன்சூர்னு பேர் வந்துடக்கூடாது, முகமது அலின்னு பேர் வந்துடக்கூடாது, முகமது அலி ஜின்னான்னு பேர் வந்துடக்கூடாது, பழனி பாபான்னு பேர் வந்துடக்கூடாது. எங்களுக்கு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்துன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறார், எங்க கட்சியில சென்னையில் இருக்கிறார். அவரு நீங்க வாழ் உரிமை கட்சியில தான் இருக்கிறீங்களா, தமிழ்நாடு சுன்னத்துல தான் இருக்கிறீங்களா, எதுல இருந்தா உனக்கு என்ன? அவர் தீர்ப்பு கேட்டிருக்கிறார். இல்ல இல்ல, நீங்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கிறீங்க. ஆமா, நாங்க மார்க்கவாதிகள், மார்க்கமா தான் இருப்போம். வேலூர்ல ஒரு சில தம்பிகள் வந்து சேர்ந்திருக்கிறான், கன்னியாகுமரியில, தூத்துக்குடியில, திருநெல்வேலியில நம்முடைய உமர், தூத்துக்குடியில நம்ம கிளர் பிஸ்மி. ஏன் இஸ்லாமியர்களுக்கு நிறைய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல எல்லாம் போய் சேராம ஏன் பழனி பாபாவை விரும்புகிறவர்களும் வேல்முருகன் கிட்ட போறீங்க? பிரபாகரனை பிடிக்கிற இளைஞர்களும் வேல்முருகன் கிட்ட போறாங்க. தமிழ் தேசிய அரசியல் பாதையில தமிழரசன் தலைமையை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய போராளிகளும் வேல்முருகன் கிட்ட போறாங்கன்னா, வேல்முருகன் என்பவன் எல்லாருக்கும் ஆனவனாக இருக்கிறான். நான் ஒரு சாதிக்கானவன் அல்ல, ஒரு மதத்துக்கானவன் அல்ல, இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன், இந்த இனத்திற்கானவன், என் உயிரை விட மேலான என் தாய்மொழி தமிழுக்கானவன் வேல்முருகன். இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை இந்த மக்கள் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமத்துவ சமூக நீதியோடு இந்த மண்ணில் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அரசியலை செய்கின்றேன். என்னிடத்தில் நம்முடைய சகோதரி அவர்கள் குறிப்பிட்டது போல் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு பணி செய்யக்கூடிய எந்த உறவுகளாக இருந்தாலும் கட்டுப்பாட்டோடு இருங்கள், ஒழுக்கத்தோடு இருங்கள், நேர்மையாக இருங்கள், நேர்மையாக அறம் சார்ந்த வாழ்வை வாழுங்கள். அப்படி அறம் சார்ந்த வாழ்வோடு உங்கள் அரசியல் பயணம் நடைபெறுகின்ற போது எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் உங்களை கண்ணியம் இல்லாமல் நடத்தினால் அதை தட்டி கேட்பதற்கு முதல் ஆளாக வேல்முருகனாகிய நான் வருவேன். இப்ப கூட நம்ம ஒசூர் காவல்துறை, இந்த மாவட்ட காவல்துறை, நம்ம கட்சி தம்பிகளுக்கு அது நெப்போலியன் போனாலும், சரவணம் போனாலும், இங்க இருக்கிற கார்த்திக் போனாலும், நாளைக்கு தொழிற்சங்க கார்த்திக் போனாலும், பிரபா போனாலும் கண்ணீரத்தோடு நடத்தக்கூடிய காவல்துறை நண்பர்கள் இருக்கிறார்கள். காரணம், நம்முடைய லட்சிய கனவுகளை, நம்முடைய லட்சிய நெருப்புகளை, நம்முடைய தாகத்தை புரிந்து கொண்ட மூத்த நேர்மையான உளவுத்துறை தலைவர்கள், சட்டம் ஒழுங்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். இருக்கிற உளவுத்துறை நண்பர்களுக்கு உங்க மீது பழி வந்தாலோ, பழி சொற்கள் வந்தாலோ, அவதூறுகள் வந்தாலோ முதல்ல நீங்க அவர்கிட்ட முறையிடுங்க. லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி என்று புரோட்டோகாலா சென்று அவர்களை சந்தித்து முறையிடுங்க. அதையும் தாண்டி செய்யாத குற்றத்திற்கு, செய்யாத பாவத்திற்கு, கடந்த காலங்களில் நீங்க செய்த தவறுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக உங்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படும், உங்கள் மீது
குற்ற ரீதியான பார்வையோடு காவல்துறை உங்கள் அணுகும் என்று சொன்னால் அதை மாற்றி அமைத்து உங்களை நல்வழிப்படுத்தி உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளோடு ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நேரத்தில் இருக்கும். இங்கே அருமை தம்பி கார்த்திக் அவர்கள் இணைந்ததற்கான காரணத்தை சொன்னார். நூற்றுக்கணக்கான உறவுகள் நாங்கள் வேல்முருகன் அவர்கள் தலைமையை நாங்கள் ஏற்கிறோம் என்று சொன்னால் அது தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் மாணவர் பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ் சமூகத்தின் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வீதிக்கு வந்து வெகுமக்களை அணிதிரட்டி போராட்ட களத்தில் நிற்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும். அந்த சாதி தடை இருக்காது, மதம் தடை இருக்காது, இன்னும் சொல்ல போனால் கட்சிகள் கூட தடை இருக்காது. அப்படித்தான் எல்லாரும் என்ன கேட்டா ஒத்த சீட்டு எம்எல்ஏ என்ன செஞ்சீங்க அப்படின்னு. ஒத்த சீட்டு என்ன செஞ்சது என்பதை என் தம்பி சேலம் அழகரசன் இங்கு அடுக்கடுக்காக சொன்னான். என் அருமை இளவல் கண்ணன் அவர்கள் அடுக்கடுக்காக சொன்னான். நேரத்தின் அருமைகளில் அதிகம் பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்காகத்தான் சொன்னார்கள் அவர்கள். வேல்முருகன் என்கிற வேல்முருகன் என்கிற என் பேஜ் இருக்கிறது. 2001 2006, 2006 2011, இப்போ 2021 25 வரையிலும் இந்த 5 ஆண்டு காலத்திலும் முடிந்த 4 ஆண்டு காலத்திலும் தமிழக சட்டமன்றத்தில் என் அருமை தலைவன் நம்முடைய பேரவைத் தலைவர் அப்பாவுக்கும் எனக்குமான மோதல்களும் முட்டல்களும் எதற்காக வருகிறது? இங்கே அமர்ந்திருக்கிற என் குரலற்ற மக்களின் குரலாக வேல்முருகன் குரல் ஒலிக்கிறது. அதற்காக அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் சட்டமன்றத்தை நடத்தணும், அதனால வேல்முருகன் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க அப்படின்றார். இங்கே கூட ஒரு பிரச்சனையை சொன்னார்கள். என்ன பிரச்சனையை சொன்னாங்க?